ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி சன்னா மசாலா செய்யறதுக்கு கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட உருளைக்கிழங்கும் 2 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சன்னா மசாலா செய்முறை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். சோம்பு, பிரிஞ்சி இலை 2 வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு, கறிவேப்பிலை சேர்த்து வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயமும் 2 தக்காளியும் அரைச்சி வச்சுக்கிறேன், அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன். இப்போ இது கூட வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். இது கூட மட்டன் மசாலா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மட்டன் மசாலா இல்லை, நான் அதனால் சேர்க்கலை. தேங்காய் விழுது கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சமாக சோம்பு, பட்டை, காம்பு, மிளகு, தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் அப்போ தான் கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். இது கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். என்னோட ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் பூரிக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ பூரி போட்டுக்கலாம். இப்போ பூரி இது வெறும் கோதுமை மாவு தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவே பாருங்கள் பூரி எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ
எடுத்துக்கலாம். இப்போ சன்னா மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சன்னா மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் தூவி இறக்கிடலாம். புதினா கொஞ்சமாகவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு தூவி குழம்பை இறக்கிடலாம். இப்போ சன்னா மசாலும் பூரியும் ரெடி ஆயிடுச்சு. தட்டில் எடுத்து சர்வ் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க எங்களுடைய வீடியோவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.